Hi friends, welcome to Mangodessert channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பர் டேஸ்டியான அண்ட் க்ரீமியான ஒரு மேங்கோ ஐஸ் பாக்ஸ் கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப பார்த்தாலே தெரியும் நல்ல க்ரீமியா செம்ம சாஃப்ட்டா ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. சோ வாங்க இந்த டேஸ்டியான ஐஸ் பாக்ஸ் கேக் எப்படி பண்றதுங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்கே ஒரு 2 பெரிய சைஸ் மாம்பழம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பழுத்த மாம்பழமாக இருந்தால் இந்த டெசர்ட் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். எனக்கு ஓரளவுக்கு பழுத்த மாம்பழம் தான் கிடச்சிது. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பீல் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சிடலாம். கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட நான் வந்து ஹோம்மேட் கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஆட் பண்ணுறேன். அது வந்து ஒரு கப் அளவு கண்டென்ஸ்டு மில்க் வரும். ஒரு 1/2 லிட்டர் மில்கில் வந்து நான் கண்டென்ஸ்டு மில்க் வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். அதை அப்படியே இதில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். அடுத்தது நான் இங்கே ஒரு 1/4 கப் அளவு விப்பிங் க்ரீம் வந்து எடுத்திருக்கேன், ஹெவி க்ரீம். அதை வந்து நல்லா வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம் பீட்டர் வச்சு. அதில் 1/2 கப் அளவு பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீம் பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததான் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நம்மளோட மேங்கோ பல்ப் வந்து இதில் ஆட் பண்ணலாம். மேங்கோ பல்ப் வந்து இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கணும். நம்ம கண்டென்ஸ்டு மில்க்கும் மேங்கோ பீசஸ் மட்டும்தான் போட்டு அரைச்சி எடுத்துருக்கோம். இதில் வேறு எதுவுமே வந்து நீங்கள் லிக்விடாக ஆட் பண்ணிடக்கூடாது. ஆட் பண்ணோன்னா நமக்கு அந்த அளவுக்கு ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வந்து வராது. உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த மேங்கோ ஃப்ளேவர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் குறைஞ்சது ஒரு 2 கப் அளவு மேங்கோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 கப் அளவு விப்பிங் க்ரீமுக்கு 2 கப் அளவு மேங்கோ பல்ப் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் எடுத்த மேங்கோ வந்து அந்த அளவுக்கு கலர் இல்லாதனால லைட்டாக வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதை நம்ம கிளாஸ் ட்ரேயில் வந்து செட் பண்ணிடலாம். நீங்கள் எந்த மோல்டில் வேணாட்டி இதை செட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் லேயர் வந்துட்டு நம்ம ரெடி பண்ண மேங்கோ க்ரீம் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ஆட் பண்ணலாம். இந்த மேங்கோ க்ரீம் வந்து சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் நல்லா திக்காக வந்துட்டு ஒரு மேங்கோ க்ரீம் லேயர் வந்து போட்டுடலாம். பாருங்கள் ஃபஸ்ட் லேயர் நல்லா திக்காக வந்துட்டு நம்ம மேங்கோ லேயர் வந்து போட்டாச்சு. அடுத்ததாக வந்து லேயர் பண்ண போகிறது வந்து நம்ம ஒரு வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் தான் வந்துட்டு லேயர் பண்ண போகிறேன். இந்த ஸ்பாஞ்ச் கேக் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு இதில். ஸோ இதோட ரெசிபி நான் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி. ஸோ நான் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் யாரும் பார்க்கலன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவும் வந்து பார்த்துக்கோங்க. ஸ்பாஞ்ச் கேக் வந்து இந்த மாதிரி வச்ச அப்புறமா அதுக்கு மேலே இன்னொரு நல்ல திக்கான லேயர் மேங்கோ க்ரீம் வந்து நம்ம வச்சிடலாம். இப்போ மேலே வந்து நல்லா ஈவன் அவுட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஈவன் ஆயிடுச்சு. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வந்து சும்மா ஒரு 5 மினிட்ஸ் வைங்க. இந்த நட்ஸ் கட் பண்ணுற வரைக்கும் நான் வச்சுருக்கேன். இந்த நட்ஸ் வந்து பிஸ்தா நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த நட்ஸ் வேணாட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த சைடில் வந்து டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் போட்டுடலாம். அப்புறம் இந்த லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க, அது உள்ளே இதாகிறதுக்கு. இப்போ வந்து இது மேலே வந்து நம்ம ஃப்ளிங் போட்டு நல்லா நீட்டாக வந்து கவர் பண்ணிடலாம். இந்த டெசர்ட் வந்து நம்ம 4 ஹவர்ஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வந்து வைக்க போகிறோம். ஃப்ரீசர் கிடையாது, ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். 4 ஹவர்ஸ் கழிஞ்சு தான் வந்து நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ண போகிறோம். இது வந்து நெக்ஸ்ட் டே இன்னும் நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா இனிமேல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் கழிஞ்ச அப்புறமா இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போவே வந்து இது நல்லா வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே சாப்பிடும்போது இன்னும் நல்லா இதோட டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் ஆகி நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நல்ல சூப்பரான ஒரு டெசர்ட்டு. நடுவில் வந்துட்டு இந்த ஸ்பஞ்ச் கேக், மேலே வந்துட்டு அந்த நல்ல க்ரீமியான மேங்கோ க்ரீம் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறது கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க. நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இனி ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye-bye. Thank you.